இயேசு கிறிஸ்துவை போல நாம் அன்பு கூற வேண்டும். அவரே நமக்கு மாதிரி. நீங்க அன்புள்ளவர்களா இருப்பா, தேவனிடத்தில் அன்புள்ளவனா இரு, மனுஷனிடத்திலே அன்புள்ளவனா இரு. அப்பொழுது நீ என்ன செய்வாய் என்றால் மகிமைக்கு வருவ, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவா என்று கர்த்தர் சொன்ன ஆலோசனையை நம்ம நிறைவேற்ற வேண்டுமானா ஒரு மாமிச அன்போ, உலகம் கொடுக்கிற அன்போ, அல்லது நாம வழியில நாம கற்றுக்கொண்ட அன்போ, இந்த அன்பு நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. திரும்பவும் சொல்றேன், மாமிச அன்பு, உலகம் கற்றுக் கொடுக்கிற அன்பு, உலகத்தில் உள்ள அன்பு நம்ம எங்க கொண்டு போகாது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. எந்த அன்பினால் நிரப்பப்பட்டா நம்ம பரலோகம் போக முடியும்னா தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும் போது, தேவனை போலவே நாம் அன்பு கூறும்போது அந்த அன்பு எங்க கொண்டு போகும் அப்படின்னா பரலோகத்துக்கு கொண்டு போறோம். ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய அன்பு மனுஷ அன்பை போல ஒரு அன்பா? தேவன் எதிர்பார்க்கிற அன்பு மனுஷ அன்பை போல உள்ளதா? பாருங்க, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்போ உலகம் கொடுக்கிற அன்பு நமக்கு போதும். உலகம் கொடுக்கிற அன்பு ரொம்ப நல்ல அன்பு, இதற்கு மிஞ்சி ஒரு அன்பு இல்லை. சினிமா பாட்டில் கேட்கிற அன்பு. ஆவடி ஏசிய கேப்ரியல் தாமஸ் ராஜ் தன்னுடைய புதிய கட்டிடத்தில் 500 கோடி செலவு செய்து அந்த கட்டிட ஆலயத்தில் நின்று அவர் என்ன பேசுறாருன்னா, தூய்மையான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து என்ன செய்தாரு? கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடுகளிலும் தன்னுடைய வழியிலும் அவர் என்ன செய்தாருன்னா, அவருடைய தாயை தன்னுடைய சீஷனிடம் அவர் ஒப்படைத்து விட்டு தான் அந்த சிலுவையில் மரிக்கிறார். அவருடைய கடமையை சரியாக செய்துட்டு தான் அந்த சிலுவையில் தன் உயிரை விடுறார். இப்படியா தன்னுடைய கடமையை சரியாக செய்யணும், அதுதான் அன்பு. ஏன்னா தாய்க்கு வேண்டிய கடமையை நாம் சரியாக செய்யணும், மனைவி பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமையை நாம் சரியாக செய்யணும், சகோதர சகோதரி தம்முடைய அண்ணன் தம்பிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும், நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம சரியாக செய்யணும். இப்படி செய்தால்தான் அது உண்மையான அன்பு. ஒரு வஞ்சனையோடு நாம இருந்தா அது ஒரு தூய்மையான நல்ல அன்பு கிடையாது. அது மாய்மாலமான ஒரு போலி அன்பை தான் குறிக்குது. அந்த போலி அன்பு நம்முடைய வாழ்க்கையை அது நாசம் செய்யணும். உண்மையான அன்பு இருந்தால் தான் நம்முடைய மற்றவர்களிடம் நாம் காட்டும் அன்பு உண்மையானதாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இது மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து அவருடைய கடமையை சரியாக செஞ்சார் கடைசி வரைக்கும். என்ன அப்போ இவர் என்ன சொல்றாரு? மாம்சமான அன்பு இருந்தாலும் மற்ற உலக பிரகாரமான அன்பு இருந்தாலும் நம்ம பரலோகம் போய் சேர முடியாது அப்படின்றார். இந்த மாதிரி பரலோகத்தை வைத்து பணம் சம்பாதிக்கும் கேப்ரியல் தாமஸ் ராஜ் போன்றவர்கள் இந்த பரலோகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலே பணத்தை கறந்து மக்களிடம் வாங்கி கொண்டு காணிக்கை என்ற பெயரிலும் மற்ற தசம பாகம், கட்டிட நிதி, ஏழைகள் நிதி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு காணிக்கைகளை மையமாக வச்சு இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. எதை மையமாக வச்சு? காணிக்கையை மையமாக வச்சு இந்த பரலோகம் என்ற வார்த்தையை சொல்லி பணத்தை படிக்கிறாங்க இந்த கேப்ரியல் தாமஸ் ராஜ் போன்றவர்கள். ஏழைகளிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டு இருக்கிறார்கள் காலகாலமாய். இது பெந்தகோஸ்தேக்காரர்கள். இந்த மாதிரி ஒரு ஏழைக்கு எப்படி உதவணும், ஏழ்மையின் நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு நல்ல வளமான வாழ்க்கைக்கு என்ன வழி இந்த பயத்திலிருந்து சொல்லணும் அப்படின்றதுலாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரலோகம் நரகம், பரலோக நரகம், பரலோக நரகம், பரலோக நரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை நரகமாக்குவதே இவர்களுடைய ஒரே நோக்கம், இவர்களுடைய ஒரே எண்ணம். நம்முடைய வாழ்க்கையை நஷ்டமாக்குவதை, நரகம் என்ற வார்த்தையை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துவது இவர்களுடைய ஒரே வேலையாக இருக்கிறது. மோகன்சிஸ் லாசரஸ் அவர்களும் இதை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இது போன்ற பரலோக நரகம், கட்டட பாட்டு இப்படியெல்லாம் மக்களுடைய காதலை ஓதி மக்களை ஒரு மனநோயாளிகள் ஆக்கி விட்டார்கள் இவர்கள். இப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா மனநோயாளிக. மற்ற ஆட்களாவது ஒரு கொஞ்சம் பகுத்தறிவோடு பேசுறாங்க, பகுத்தறிவோடு சிந்திக்கிறாங்க. ஆனால் கல்வி முக்கியமா இந்த உலகத்தில் வாழறதுக்கு, நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்றதுலாம் ஒரு அக்கறை, ஒரு பகுத்தறிவு மற்ற மதத்தினருக்கு, மற்ற பைபிள் படிக்காத சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது. இது 0 பாயிண்ட்ல தான் நிற்குது. எப்படி இந்த பகுத்தறிவுன்றது 0 பாயிண்ட்ல தான் நிற்குது இந்த கிறிஸ்தவர்களுக்கு. ஒரு மைண்ட்ல ஒரு தெளிந்த புத்தி கிடையாது. பைபிளா சொல்றது தெளிந்த புத்தி உள்ளதா இருங்கள். இவர் என்ன சொல்றாரு? சினிமா பாட்டு, சினிமாவில் காட்டுற அன்பு நம்மளை பரலோகம் போய் சேராது. நண்பர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்களே, இந்த பைபிள் ரகசிய மறைபொருள் அடிப்படையில் பார்த்தா இந்த பரலோகன்ற ஒன்று மேலே கிடையாது. எப்படி பரலோகன்ற ஒரு இடம் மேலே கிடையாது. வானத்தில் நட்சத்திரங்களுக்கு மேலே, அண்ட சராசரத்துக்கு மேலே இருக்குது, அதெல்லாம் கிடையாது. நண்பர்களே, இதை சரியாக புரிஞ்சுக்குங்க.
இந்த வீடியோ கேட்கிற நண்பர்களே, நரகம் என்ற ஒன்று கிடையாது. அது நம்முடைய சரீரத்தினுடைய உள் உறுப்புகளை குறிக்குது. பரலோகன்றது ஒரு உறுப்பு குறிக்குது, நரகன்றது ஒரு உறுப்பு குறிக்குது, உறுப்பின் செயல்பாடு குறிக்குது. இதை தான் டிஸ்கிரைப் பண்ணுது இந்த பைபிள். திஸ் இஸ் த பைபிள் சீக்ரெட், திஸ் இஸ் த பைபிள் கான்செப்ட். என்ன, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன்னா அதுக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க, ஒரு வண்டி வாங்குறேன்னா அதுக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இறைவன் இயேசு நம்முடைய சரீரத்தை படிச்சுட்டு இந்த பைபிளை ஒரு புத்தகமாக எழுதி கொடுக்குறாரு. இந்த பாடி எப்படி செயல்படுது என்றதை இந்த பைபிளில் எழுதியிருக்கு. அது இந்த கேப்ரியல் தாமஸ் ராஜுக்கும் தெரியாது. அதனால மக்களை குழப்பி ஒரு பணம் பறிக்கும் விதமாகவே இவங்க பேசிக்கின்னு ஒரு குழப்ப நிலையிலேயே மக்களை வைத்திருக்காங்க. ஒரு மந்த நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள் மக்களை. இவர்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை ஒன்றும் உட்பட்ட மாதிரி இல்லை, எல்லாம் நாசமாக போச்சு. யாருடைய போதனைகளால்? இந்த மோகன் சி லாசரஸ், கேப்ரியல் தாமஸ் ராஜ் போன்றவர்களால் இந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கை நாசமாக போய்விட்டது. ஒரு வளமான வாழ்க்கையை வாழ முடியவில்லை இந்த டிபிஎம் மெத்தேகோஸ்தேக்காரர்களால் சொன்ன இந்த வேத விளக்கத்தை வைத்து. நண்பர்களே, இவர்கள் மகா பெரிய ஒரு குழப்பவாதிகள். பைபிளை வைத்து குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கோயிலை வைத்து குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த குழப்பவாதிகள். இவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எச்சரிக்கையாக இருங்கள், இந்த கள்ள போதகன் கேப்ரியல் தாமஸ் ராஜுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு இந்த பைபிள் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை காப்பாற்றிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய எதிர்காலத்தை காப்பாற்றிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இதெல்லாம் இந்த தவறான விளக்கங்களை நம்மளை மண்டையில் ஏற்றிக்காத புதிய சிந்தனைகளை, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நாம் செயல்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.